ஒரு போதகரின் மகன் பைபிள் காலேஜில் இருந்து எனக்கு ஊழியமே வேண்டாம் என்று ஓடிவிட்டான். அவனை கேட்டால் எதற்குப்பா இந்த பிரச்சனை, என்ன ஆச்சு என்று கேட்டால் அவன் சொல்லுகிறது, எங்கள் அப்பா எங்களுடைய அடிப்படை தேவைகளை கூட சந்திக்கிறதில்ல, நாங்கள் மிகவும் கஷ்டப்படுகிறோம், ஆகவே ஊழியத்துக்கு வந்தால் இந்த நிலை தான் என்று எனக்கு அதிருப்தியாக இருக்கிறது, எனக்கு விருப்பம் இல்லை. இன்னொரு தம்பி மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கார், ஒரு முறை கவுன்சிலிங்க்கு வந்திருந்தார். அவரை நான் கேட்டேன், ஏன் தம்பி அப்பாவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாமே, மினிஸ்ட்ரியில் அப்பா இருக்கார், பாஸ்டராக இருக்காருன்னு சொல்கிறீங்க, வீக்லி நீங்கள் போயிட்டு வரீங்களா சர்ச்சுக்கு? அவர் தலைக்கீழ பட்டு சொன்னது, எனக்கு விருப்பம் இல்லைப்பா சார், சர்ச்சு மினிஸ்ட்ரின்னு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. நான் கேட்டேன் அவரை, எதற்கு தம்பி அப்படி சொல்கிறீங்க? அவர் சொன்ன வார்த்தை, எங்கள் கசினுங்கள்லாம் நல்லா இருக்காங்க, எங்கள் சித்தப்பா பிள்ளைங்க பெரியப்பா பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்க, ஆனால் எல்லா சொத்தையும் அப்பா என்ன பண்ணார், பண ஆசை நமக்கு இருக்கக்கூடாதுன்னுட்டு அதெல்லாம் எதோ பண்ணி விட்டார், எது மேலேயும் அக்கறை இல்லை, எங்கள் மேலேயும் அக்கறை இல்லாமல் பண்ணிட்டார். கடைசியில் ஒரு டைம் வரும்போது நானே வேலை செஞ்சு படிக்கிற சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். இந்த இரண்டு போதகருடைய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்களா, 1 தீமோத்தேயு 6:10 தவறாக புரிஞ்சுக்கினாங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கு. ஆண்டவர் பணம் எல்லா தீமைக்கும் வேறு என்று சொல்லவில்லை, ஆகவே தான் பேலன்ஸாக பார்க்க வேண்டும். வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். இப்போ 2 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, பணம் தவறா, இன்னொன்று பண ஆசை தவறு என்று வேதம் சொல்கிறது. பவுல் எதற்காக சொல்கிறார், இது 2ஐ நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிவிடுகிறேன். 4 விதமான போதகர்கள் அல்லது 4 விதமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. முதலாவது குரூப் என்னன்னா, அப்படி லிட்ரலாக வேதத்தை எடுத்துட்டு பண ஆசை எல்லாவற்றுக்கும் தீமை என்று பணத்தை மிகவும் தீமையாக பார்ப்பது. சரியாக படிக்க வேண்டும், நன்றாக முன்னேற வேண்டும், நல்ல வீடை கட்டணும், இது போல் எந்த ஆசையும் இருக்காது. இது போல் யாராச்சும் சொன்னாலும் இவங்க மனசு அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏனென்றால் அவங்க மைண்டு ஃபில்டர் ஆகிட்டு இருக்கு. பணத்து மேலே கொஞ்சம் கூட என்ன பண்ணக்கூடாது, ஆசையாக வரக்கூடாது. அப்படி என்றால் பணமே ஒரு தீமையானது. அந்த பார்வையில் பார்க்குறவங்க எக்ஸ்ட்ரீமாக பார்ப்பாங்க. அப்படி தான் நான் முன்னாடி சொன்ன 2 போதகர்களும். இன்னொன்று, சில பெந்தகோஸ்து ஊழியர்களை நான் பார்த்துருக்கிறேன். இன்று கூட எனக்கு பெரிய மன வருத்தம். விசுவாசிகளுக்கு முன்னாடி அவங்க சொல்லுவாங்க, நமக்கு பண ஆசை இருக்கக்கூடாது, பொருளாசை இருக்கக்கூடாது, வீடு கட்டணுன்ற ஒரு ஆசை இருக்கக்கூடாது. நானும் இதை நிறைய கேட்டு இருக்கேன். ஆனால் எல்லாவற்றையும் இவர்கள் செய்வார்கள். இவங்க பிள்ளைகளுக்கு சொத்துக்களாக சேர்த்து வைப்பாங்க, ஆனால் விசுவாசிகளுக்கு இது போல போதிப்பாங்க. அப்போ விசுவாசிகள் அன்பேலன்ஸ்டாக இருப்பாங்க, ஊழியக்காரர்கள் புத்திசாலியாக இருப்பாங்க. விசுவாசிகள் என்ன ஆவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு விதமான புரிதலே இருக்காது. பணம் நமக்கு இருக்கலாமா இருக்கக்கூடாதா, ஒரு தெளிவற்றோர்களாக இருப்பாங்க. காரணம் என்னவென்றால், அநேக பெந்தகோஸ்தே போதகர்களால் வஞ்சிக்கப்பட்டது. நாம் இதை மறக்கவே கூடாது. இந்த ஒரு வலி வேதனை எனக்கும் அதிகமாக இருக்கிறது. நான் கண்ணால் கண்டு இருக்கிறேன். இதனுடைய டீட்டெயிலை ஒரு நாளைக்கு பார்க்கலாம். 3வது நபர், பண ஆசை நமக்கு இருக்கக்கூடாதுன்னு கொஞ்ச நாள் நினைச்சிருப்பாங்க. அப்போ இவர்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற ஒரு சூழ்நிலையில் அல்லது பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் திருமணம் செய்யும்போது பணம் இல்லை என்று ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். என்ன பைபிள் பண ஆசை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது, நம்ம அப்படி வாழ்ந்துட்டோம், இப்பொழுது இவ்வளோ வறுமையில் இருக்கிறோமே என்று மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். இவங்க 3rd கேட்டகரி. 4th கேட்டகரி. 3வது நீங்கள் பார்த்தீங்கன்னா பண ஆசை. சில கிறிஸ்தவர்கள் மிகவும் பண ஆசை பிடிச்சவங்க. ஏழை எளிய மக்கள் கூட உதவி செய்ய மாட்டாங்க. போதகர்களே நான் பார்த்துருக்கிறேன், ஜனங்க கஷ்டப்படும் போது எந்த விதத்திலையும் அவங்களுக்கு உதவிகளை செய்யவே மாட்டாங்க. காரணம் என்னவென்றால், பணத்தை சேர்க்கணும். இப்படி பணத்தை சேர்த்தவர்கள் அதை அனுபவிக்காமல் செத்துக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். பண ஆசை பிடிச்சவங்களும் இருக்காங்க. அப்போ இது பேலன்ஸ்டாக 2 காரியத்தை இப்பொழுது நம்ம பார்க்க போகிறோம். பவுல் சொன்ன அந்த பண ஆசை என்ன, அடுத்தது வேதம் சொல்லுகிற பணம் முக்கியம் என்று சொல்கிறது, அவைகள் என்ன என்று கடைசியில் கிறிஸ்தவர்கள் எப்படியாக இருக்க வேண்டும் என்று நம்ம பார்த்து முடிய போகிறோம். இந்த நிகழ்ச்சி மிகவும் முக்கியமானது. இதை முழுக்க கேளுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. முதலாவது, பணம் எவ்வளோ முக்கியமானது. வசனத்தை நான் காட்ட போகிறேன். எப்பொழுதுமே வேதத்தை படிக்கும் பொழுது ஒரே பக்கமாக படிக்கக்கூடாது, பேலன்ஸ்டாக படிக்கணும், முழுக்க படிக்கணும் வேதத்தை. அப்பொழுது தான் வேதத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் ஒரு இடத்துல பைபிள் சொல்லுது, ஒருவன் கவலையாக இருந்தால் அவனுக்கு மதுபானத்தை கொடு. இன்னொரு இடத்துல வேதம் சொல்கிறது, மதுபானம் கந்தை உடுத்துவிக்கும், மதுபானம் குடிப்பது நல்லதல்ல, குடிக்காரன் தரித்திரனாவான், துன்மார்க்கத்துக்கு எதுவான மதுபானம். அப்படி என்றால் மதுபானம் என்பது துன்மார்க்கத்தை என்ன பண்ணும், நமக்கு விளை வைக்கும். பைபிள் ஒற்றுக்கொள்வதில்லை. ஆனால் ஒரு இடத்துல ஏன் சொல்லப்பட்டு இருக்கிறது என்று சில பேர் என்ன பண்ணுவாங்க, தடுமாற்றம் இருக்கும். சுத்தமாக பைபிளை படிக்கும் பொழுது மதுவை வேதம் என்றைக்கும் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்போ ஒரு இடத்துல அப்படி சொல்லியிருக்கே, தீமத்துக்கு வயிறு வலி இருக்கும்போது கொஞ்சம் வைனை சேர்த்துக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது இப்படி இவங்க அன்பேலன்ஸ்டாக படிக்கிறதுனால சில தவறுகளும் செய்கிறார்கள். அப்போ என்ன, வேதத்தை முழுக்க பார்த்து முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். பவுல் பணம் ஈவல், பொல்லாப்பு என்று சொல்கிறாரா? அப்படி என்றால் முதலாவது நம்ம பார்க்க போகிறோம், பணம் மிகவும் முக்கியமானது என்கிறதான ஒரு 3 அல்லது 4 வேத வசனத்தை உங்களுக்கு காட்ட போகிறேன். முதலாவது பிரசங்கி 10:19. விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும், எஸ். திராட்சரசம் ஜீவன் உள்ளோரை களிப்பாக்கும், ஓகே. பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். இங்க பாருங்க, பணமாகப்பட்டது எல்லாவற்றுக்கும் உதவும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பணம் என்பது மிகவும் முக்கியம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. 2வது, நீதிமொழிகள் 10:15. ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், ஓகே. ஏழைகளின் வறுமையோ அவர்களை கலங்க பண்ணும். இப்போ வறுமையாக இருக்கிறது கலங்க பண்ணும், ஐஸ்வர்யமாகப்பட்டது பணமாகப்பட்டது அவனுக்கு அரணான
பட்டணம் என்று எழுதப்பட்டிருக்கு, முக்கியம் என்று எழுதப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது நீதிமொழிகள் 13:22. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். பார்த்தீங்களா? நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு இன்ஹெரிட்டன்ஸ், சுதந்திரம், சொத்து, பணம், அவங்களுக்கு வேண்டியதை வைத்து போகிறான். பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போதோ இங்கே எதுவுமே பணம் வேஸ்ட்டு, அது தீமைன்னு எதுவும் சொல்லலை. கடைசி வரலாம் கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். அப்போ தான் பேலன்ஸாக தெரிந்து கொள்வீர்கள். இல்லைன்னா எல்லாமே தப்பாயிடும். அந்த 2 வாலிப பிள்ளைகளை குறித்து நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த நிலமை தான் நம்ம குடும்பத்துக்கு வந்துடும். வேதம் என்ன சொல்லுதுன்னு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இன்னொரு வசனத்தை நான் காட்டுகிறேன், நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. பரலோகத்துக்கு போகிறதுக்கு கூட இந்த பணமாகப்பட்டது முக்கியம். லூக்கா 16:9. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி, அதாவது இட்டர்னல் லைஃப் அங்கே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி, அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். மேமன்ஸ், அநீதியான உலக பொருட்கள் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்றால் இது பணத்தையும் சேரும். இந்த மேமன்ஸ் அதிக ஒரு நாளில் நம்ம பார்க்கலாம். அப்படி என்றால் ஆண்டவரே சொல்கிறார், இந்த பணம் பொருட்கள் இது மிகவும் முக்கியமானது. இதை நீங்கள் அநித்தியமான உலக பொருட்களால் அதை மற்றவர்களுக்கு செலுத்தி உதவி பரலோகத்துக்கு நீங்கள் போகும்போது இட்டர்னல் லைஃப்க்கு அவர்கள் உங்களை வெல்கம் பண்ணும்படியாக அவைகளை நீங்கள் என்ன பண்ணுங்க, எதையும் பார்க்காம செலவு பண்ணுங்கன்றார். அப்போ பணம் இருந்தால் தானே நம்ம எல்லாவற்றையும் செய்ய முடியும். இது ஜீசஸ் சொல்லியிருக்காரு. அடுத்தது இன்னொரு வசனத்தை நான் காட்டுகிறேன். 1 தீமோத்தேயு 5:8. இப்போ நம்ம பார்க்கறோம்ல 6:10க்கு அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை பவுல் தான் சொல்லியிருக்காரு. இது கேளுங்க. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் என்று என்ன சொல்கிறார்? ப்ரொவைட் பண்ணவில்லை என்றால், அவங்களை போஷிக்கவில்லை என்றால், பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கவில்லை என்றால், முதலாவது சொன்ன போதகர் அடிப்படையான பிள்ளைகள் தேவைகளை சந்திக்கலை. அதனால தான் அந்த தம்பிக்கு மன உளைச்சல். காரணம் என்ன? அந்த போதகர் நமக்கு பணம் எதுவுமே இருக்கக்கூடாது, அதனால் அடிப்படை தேவையை சந்திக்க முடியாமல் மனைவியும் வருத்தமாக இருக்காங்க, பிள்ளைகளும் அவங்க மேலே வருத்தமாக இருக்காங்க, ஊழியமாக இல்லை. ஆனால் இங்கே பைபிள் சொல்லுது, ஒருவன் சபையை நடத்துகிறவனாக இருந்தால் அவன் தன் குடும்பத்தை போஷிக்க வேண்டும், போஷித்து காப்பாற்ற வேண்டும், எல்லாருடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு கெப்பாசிட்டி அவன் ஏற்படுத்த வேண்டும். அதற்கு பணம் முக்கியங்க. அதற்கு பின்னணியாக இருப்பது பணம். ஆகவே நான் ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் ப்ரீச் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நான் சொல்லுகிறது என்னென்னா, பணமே எனக்கு இருக்கக்கூடாதுன்னு அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடக்கூடாது. அடுத்தது நமக்கு பணம் 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 என்று ப்ராஸ்பரிட்டி காஸ்பலை போல பணமாகவே ஆண்டவரை காசாக வச்சு பார்க்குறது, இது போல சாபக்கேடாகவும் இருக்கக்கூடாது. என்ன பேலன்ஸ்? இதற்கு முன்னாடி பவுல் என்ன சொல்லுகிறார்? உண்மையிலேயே பணம் எல்லாவற்றுக்கும் தீமையா, ஆனால் பண ஆசை எல்லாவற்றுக்கும் தீமையா? அது ஒரு முறை பார்த்துடலாம். இதுதான் 2வது நான் சொன்னது. நீங்கள் 1 தீமோத்தேயு 6:10 அது படிக்கலாம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. இப்போ நீங்கள் புரிந்து கொள்ளீங்களா? பணம் எல்லா தீமைக்கும் வேறுன்னு சொல்லலை. ஏனென்றால் அந்த பணம் என்பது முக்கியம் என்று நம்ம பார்த்துட்டோம். இயேசுவை சொல்லியிருக்காரு, அழிந்து போகிற அந்த அநித்தியமான பொருளால் பணத்தால் மேமன்ஸ் நண்பர்களை என்ன பண்ணு, சம்பாதி, அப்பொழுது நீ நித்திய வீட்டுக்கு போகும்போது அது பிரயோஜனமாகன்றார். லூக்கா 16:9. சரிங்களா? அப்போ பவுல் இங்கே என்ன சொல்ல வருகிறார் என்றால் பண ஆசை. இந்த இடத்துல புரிந்து கொள்ளுங்க, இந்த பண ஆசைன்னு எதை சொல்றாருன்னா, இயேசுவை காட்டிலும் இயேசுவை பார்க்கிற கண்கள் பணத்தையே பார்க்கிறது. அதனால தான் கீழே சொல்வார், இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவான்களாக ஆக விரும்புகிறவர்கள் அவங்க கண்ணு ஐஸ்வர்யத்தின் மேலே தான் இருக்குது, பணத்தின் மேலேயே இருக்குது. அதுக்கு டெஃபினேஷன் சொல்கிறாரு, அழிந்து போகிற நிலையில்லாத அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே அவங்க நம்பிக்கையை வைக்காம, அப்போ எங்கே வச்சுட்டு இருக்காங்க நம்பிக்கை? பணம் தான் எல்லாமே. அப்போ அந்த பணத்தை விக்கிரகமாக பண்ணிட்டாங்க அவங்க. அதனால் அதன் மேலே நம்பிக்கை வைக்காமல் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று அங்கே முடிகிறார் அவர். அப்போ என்ன பவுல் சொல்கிறார்? பணம் தீமை என்று ஒரு இடத்துலையும் வேதம் சொல்லலை. பண ஆசை. அப்போ அந்த பணத்தை நம்ம எப்படி கையாளுகிறோம்? இப்போது உதாரணத்துக்கு பண ஆசைனா என்ன பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சின்ன சிம்பிளான ஒரு டிப்ஸை நான் தரேன். தேவனுக்கு கொடுக்க வேண்டியவர்கள் தேவனுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சரியாக தேவனுக்கு மிஷன் ஊழியத்தை தாங்க மாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு தேவனை காட்டிலும் தேவனுடைய ஊழியத்தை காட்டிலும் பணம் தான் அவங்களுக்கு முக்கியம். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, ஒருவனை அனுப்பாவிட்டால் எப்படி இன்னொருவன் சுவிசேஷத்தை கேட்பான்? அப்போ கேள்விப்படாவிட்டால் எப்படி தேவனை ஆராதிப்பான்? அப்போ அனுப்புகிறது முக்கியம் என்று மிஷனை குறித்து ஒரு இடத்துல அவர் பேசுவார், ரோமர். அப்போ தேவனுக்கு என்று கூட ஊழியத்துக்கு என்று கூட இவங்க தர மாட்டாங்க. இவங்க குடும்பத்தை பார்த்துக்குவாங்க. காரணம் என்ன? பண ஆசை. அந்த பணத்தை தேவனுக்கு மேலே வச்சுட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உற்சாகமாக கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார் என்றால் அந்த பணத்தை கர்த்தருக்கு கீழே போடுறாங்க. அடுத்தது பண ஆசை என்றால் என்ன? ஏழை எளிய மக்களுக்கு கிறிஸ்துவங்க உதவி செய்யவே மாட்டாங்க. யார் எப்படி போனால் என்ன, அவங்களுக்கு கை கால் இருக்குல்ல, அவங்களே பழைச்சிட்டோம். அவங்க அப்படி இருக்கிறதுக்கு நமக்கு என்ன போச்சு? நம்ம பிள்ளைங்க நம்ம குடும்பத்தை பார்த்துக்கலாம். அடுத்தது சில பேர் பாருங்க, எனக்கு தெரியும் ஒரு சகோதரி, அவங்க மாமியார் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, தன்னுடைய கணவன் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. அப்போ எங்கடா காசு எல்லாவற்றுக்கும் அந்த அம்மாவுக்கு செலவு பண்ணிட்டு வரான்னுட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்காங்களேன்னு ஈவு இறக்கம் இல்லாமல் சண்டை போடுறாங்க. என் பிள்ளைங்களுக்கு இன்னும் ஃபீஸ் காசு கட்டலை, அது கட்டணும், அவ்வளோ போராடுறாங்க ஹஸ்பண்ட் கிட்ட. அப்போ என்ன, இந்த அம்மாவுக்கு அந்த உயிரை காட்டிலும் பணம் பெருசாக போச்சு.
அம்மாவுக்கு செலவு பண்ணிடுவாங்களே, நம்ம பிள்ளைங்களுக்கு இல்லாமல் போயிடுமே. இதுதான் பவுல் சொல்கிறது. பண ஆசை இருக்கிறதுனால தான் அந்த அம்மாவுக்கு மனசாட்சி இல்லாமல் போயிடுச்சு. அடுத்தது இந்த பண ஆசை இருக்கிறதுனால தான் சில பிள்ளைகள் பெற்றோர்களை சரியாக கவனிக்கிறதில்ல. ஏன்னா இப்போது வயசான எங்கள் அப்பா அம்மாங்களுக்கு எல்லாத்தையும் போட்டுட்டா அடுத்து என் பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? அப்படி உங்கள் அப்பா அம்மா நினச்சிருந்தா நீங்கள் என்ன இது போல் வந்திருப்பீங்களா, இந்த ஆளாயிருப்பீங்களா? இதுதான் இப்படியெல்லாம் அவங்களுக்கு யோசிக்க தோண்டுகிறதுக்கு காரணம் என்னென்னா பண ஆசை. சில பேர் பாருங்கள், அவங்களுக்கே பணத்தை செலவு செய்ய மாட்டாங்க. பணத்தை சேர்த்து கடைசியில் அந்த பணத்தை அனுபவிக்காமே சாவாங்க. இதுதான் பண ஆசைன்னு பைபிள் சொல்லுது. ஒரு சிலர் பணத்திற்காக எந்த தவறான வேலையிலையும் ஈடுபடுவாங்க. அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் காசு கிடைக்குதுன்னா எந்த ராங் ரூட்லேயும் போவாங்க. சொல்லுவாங்க, குறுக்கு வழியில் கூட போய் என்ன பண்ணுவாங்க, மனசாட்சி இல்லாமல் பணத்தை அவங்க சம்பாதிக்க பார்ப்பாங்க, பணத்தை அவங்க லூட் பண்ண பார்ப்பாங்க. இன்னொரு சிலர் பாருங்கள், மற்றவங்கள வாய் அடிக்கிறது. இந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதுன்னு தெரியல, எங்கள் இடத்துல இது சொல்லுவாங்க. அப்படின்னா லூட் பண்ணுறது, அநியாயமாக மற்றவங்களை என்ன பண்ணுறது, பணத்தை ஒரு ஏமாற்றுகிறது, பணத்தை போய் சொல்லி ஏமாற்றுகிறது. இதெல்லாம் கிறிஸ்துவர்கள் செய்யக்கூடாது. இதெல்லாம் பண ஆசை. இதை போன்ற காரியத்தை தான் அவர் சொல்லுகிறார். இது போல குறுக்கு வழியில் சம்பாதிக்கணுன்ற குணங்கள் வேண்டாம். ஆண்டவருக்கு மேலே அந்த பணத்தை வைக்க வேண்டாம். அப்படி ஆண்டவராக பணம் என்றால் அந்த பணத்தை தூக்கி ஆண்டவர்கிட்ட போடு. ஆண்டவரை நீர் தான் வேணும்னு சொல்ல. அதனால தான் உலகத்திற்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாதுன்றார். சில பேர் பாருங்க, கடன் வாங்கிட்டு இருப்பாங்க. கடன் கொடுக்கறதுக்கு உங்கள் கையில் காசு இருக்கும், இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. கிறிஸ்தவர்களாகவே இருப்பாங்க. கொடுத்துட்டா நமக்கு இல்லாமல் போயிடுமே. இதுதான் பண ஆசை சார். சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ என்ன, இந்த பண ஆசை இருக்கிறவர்கள் மனுஷர் மேலே மனுஷருடைய தேவையை பார்க்க மாட்டாங்க. உண்மையிலே சொல்ல போனால் தேவனுடைய மிஷனை ஊழியத்தை கூட பார்க்க மாட்டாங்க. பணம் தனக்கு பணம்னு இருப்பாங்க. அது போல ஒரு எண்ணங்கள் தான் என்ன செய்கிறது என்றால் கர்த்தரோட இந்த பணத்தை மேலே வைக்கிறது, அடுத்தது மனிதர்களுக்கு விரோதமாக செயல்பட வைக்கிறது. சிம்பிளாக என்னுடைய கன்க்ளூஷன் சொல்கிறேன். எப்பொழுதும் பணம் நமக்கு மாஸ்டராக இருக்கக்கூடாது. பணம் நம்மை ஆளக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? பவுல் என்ன சொல்கிறார்? பணத்தை நாம ஆள வேண்டும், பணத்தை நாம கையாள வேண்டும். பணம் நம்மை ஆளும்பொழுது தேவனுக்கு விரோதமாக நாம் மாறிவிடுகிறோம், பணத்தை விக்கிரகமாக பண்ணிவிடுகிறோம். பணத்தை நாம கையாளும் போது தேவ ஊழியத்திற்கும் தேவன் நாம மகிமைக்கும் நம்ம குடும்பத்திற்கும் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை அழகாக நம்ம பயன்படுத்துகிறோம். ஆகவே பேலன்ஸ்டாக நம்ம பார்த்தோம்னா பண தீமை அல்ல, பண ஆசை தான் தீமை. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் காரணம். ஆனால் பணமே எல்லா தீமைக்கும் காரணம் இல்லை. அது நல்ல இருதயத்தோட பரிசுத்த ஆவினால் நம்ம அதை ஆளும் பொழுது அந்த பணம் ஊழியத்திற்கும் குடும்பத்திற்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கும். மே காட் பிளஸ் யூ. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை குறித்து பேசுங்க, தியானம் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். See you soon.